ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கோதுமை மாவை வச்சு எப்படி இந்த கோதுமை பிஸ்கட் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்வீட் ரெசிபி. இதை நீங்கள் ஒரு 10லேருந்து 15 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். திடீர்னு வர கெஸ்ட்டுக்கு எடுத்து வைக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே எடுத்து கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு தான் எடுத்துருக்கோம். கோதுமை மாவு நல்லா சலிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப் அளவுக்கு சுகர், இது கரெக்டாக இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க அரை கப்பு சுகரை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் அளவுக்கு இருக்க கோதுமை மாவை எடுத்துக்கலாம். அதை சலிச்சிடலாம். நம்ம சலிச்சாதான் அதில் கட்டி இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம சலிச்சிட்டு எடுத்துக்கலாம். இப்போ கோதுமை மாவு ரெடியாக இருக்குது. இதோட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு அரை கப்பு அளவுக்கு ஜீனி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துருங்க. நல்லா எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் நம்ம கொஞ்சமாக தான் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் நம்ம சுகர் போட்டிருக்கனால அதுவே நல்லா இலக்கம் கொடுக்கும். அதனால் நீங்கள் தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க. கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இதோட 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், மாவு ரெடி ஆகிருச்சு. மாவு பார்க்கையில் நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி ரொம்ப வந்துடுச்சுன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு எடுத்துக்கலாம் நம்ம மாவு. இதை ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ரெஸ்ட்டில் வச்சுருங்க. உடனே நம்ம எந்த மாவாக இருந்தாலும் சரி, நம்ம உடனே பண்ணாமல் அதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம், அரை மணி நேரம் வரைக்கும் அதை நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம தேய்ச்சிக்கலாம். ரொம்ப நெய்ஸாக தேய்ச்சிடாதீங்க. ஓரளவுக்கு கனமாக இருக்கிற மாதிரியே தேய்ச்சிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த பிஸ்கட் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். ரொம்ப நெய்ஸாக தேய்ச்சிட்டிங்கன்னா அது நல்லா இருக்காது. இப்போ ஒரு கத்தி எடுத்துகிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த பிசுரெல்லாம் நம்ம கட் பண்ணிடலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் அழகாக ஒவ்வொன்றா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அழகாக ஸ்கொயர் ஷேப்பில் கோதுமை மாவை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு கனமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த ஸ்கொயர் பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கோதுமை மாவில், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரொம்பவே ஸ்லோவாக இருக்கணும் அடுப்பு. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கருகிரும். அதனால் ரொம்ப மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஆயில் இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான வீட் பிஸ்கட் ரெடி ஆகிருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.